அப்புறம் அத்தைய மனசார சந்தோஷமா வாழ்த்திட்டு நம்ம எல்லாரும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துக்கே இருக்கும். அவ்வளவுதான். அடடா அடடா. கோமதி சொல்லுங்க. மறக்காம மீனாவும் செந்திலும் கிளம்பி வீட்டுக்கு வரும். அப்புறம் அவங்க 2 பேர்த்து லீவ் போட சொல்லி. சரிங்க சரிங்க. மச்சான் அப்ப நாம நாளைக்கு கடைக்கு லீவ் விட்டுலாமா? கடைக்கு லீவ் எல்லாம் கிடையாதுடா. நாளைக்கு மதியம் கடையை திறந்தாங்கன்னு. கோமதி கொல்லிக்கு மாப்பிளைக்கு நான் போன் பண்ணி சொல்லி சரவணா நீ 2 பேரும் கடைக்கு கிளம்புங்க. சரிப்பா. பாத்தீங்களா பாத்தீங்களா என் அக்கா முகத்துல எம்புட்டு சிரிப்பு பாரு. உனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையாடா? நாளைக்கு எம்புட்டு வேலை இருக்கு தெரியுமா? நான் என்ன புடவை கட்டணும் வேற எடுத்து வைக்கணும்டா. நிறைய வேலை இருக்கு. என் அக்கா இன்னும் குழந்தைதான். அது முகத்துல எம்புட்டு சந்தோஷம்னு பாரு. நாளைக்கு ஒரே ஜாலிதான். வாங்க போலாம். வரமா முன்ன போறோம். சரிங்க சித்தப்பா. மயிலு நாளைக்கு யார் மண்டையெல்லாம் உடைய போகுதுன்னு தெரியல. 75வது பிறந்த நாள் அத்தைக்கு மறக்க முடியாத பிறந்த நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னமா சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்டா. ஏய் நீ என்ன அமைதியா இருக்க? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. வார்த்தையே வர மாட்டேங்குது. ஆமா மாமா எப்படி இதுக்கு சம்மதிச்சாரு? எங்க அம்மா தான் பேசியிருப்பாங்க. பேசி போராடி எப்படியோ சம்மதிக்க வச்சிருப்பாங்க இல்லையாமா? டேய் போராடுறதுக்கான தேவையே வரலடா. என் கண்ணுல கண்ணீரை பார்த்ததுமே உங்க அப்பா உடனே சம்மதிச்சிட்டாரு. ஆனா இப்பதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்ன பயம்? இல்லடா அவரை பத்தி நினைச்சலாம் எனக்கு பயம் இல்லடா. ஆனா என் சின்ன அண்ணனையும் வாரிசையும் நினைச்சாதான் பயமா இருக்கு. ஐயோ கால சலங்கையை கட்டிக்கிட்டு ஆடி தள்ளிடுவாங்க. உங்க அப்பாவை அவமானப்படுத்தினாலோ இல்ல எங்க அம்மா வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாலோ என்னால தாங்கவே முடியாதுடா. பாவம்டா அம்மாவை சந்தோஷப்படுத்துறோம்னு போய் மேலும் மேலும் அவங்கள வருத்திட கூடாதுல்ல. அப்படி எல்லாம் எதுவும் நடக்காதுமா. அம்மாச்சிக்கும் சரி நமக்கும் சரி இந்த பிறந்த நாள் யாருமே மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நாளா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அவன் பெரிய ஜமீன்தாரா? அன்னதானம் போறான். நம்ம சோத்துக்கு வழியில உட்காந்துருக்கோம். ஏங்க அவங்க ஒண்ணு நமக்கு அன்னதானம் பண்ணலையே, இல்லாதவங்களுக்கு தானே போட போறாங்க.